திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கமர்ஷியலான படங்கள் ஏராளம் வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சில கதைகள் வந்து எப்பவுமே மனசில் ஒரு பெரிய அழுத்தமான ஒரு பதிவை உண்டு பண்ணணும். அப்படி அழுத்தமான பதிவுகளை உண்டு பண்ண ஏராளமான இயக்குனர்கள் இருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சமீபத்தில் வெளியான ஒரு அற்புதமான திரைப்படம். அந்த படத்துடைய இயக்குனர் மற்றும் அந்த படத்தின் மிகச்சிறந்த நடிகர். நமக்கெல்லாம் வந்து அவரை பார்த்தோன்னே ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வரும். ஸோ மதிப்பிற்குரிய திரு ராஜமுருகன் அவர்களும், மதிப்பிற்குரிய திரு சசிகுமார் அவர்களும். எப்படின்னு இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே வந்து இவர் 10 ஃப்ரெண்டு இருப்பாங்க, இவர் எப்பவுமே ஃப்ரெண்டுக்கு உதவி செய்வார் அப்படின்னு அந்த ஒரு கதாபாத்திரம் தான் எப்பவுமே எல்லாரும் மெயினுமே ஓடிட்டுருக்கோம். அதேமாதிரி ராஜமுருகன் சார் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனை. நான் முதல்ல ஜோக்கருங்கிற படம் பார்க்கும்போதுங்க, அந்த படம் பார்க்குறப்பவே வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை யாரும் திரைப்படமாக எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அந்த படத்தில் அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். படம் பார்த்து வெளில வரும்போது நமக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கேள்வி இருந்துச்சுன்னா, மை லார்ட் அப்படிங்கிறது நாங்கள் பழைய அந்த படத்துலலாம் வந்து இந்த கோட் சீனில் வேணாம், மை லார்ட் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் சீனில் எல்லாரும் பேசுகிறவர். ஸோ இந்த மை லார்ட் அப்படிங்கிறதுக்கான அந்த கதைக்கான டைட்டில் நான் படத்தை ஃபுல்லாக பார்க்குறேன். பட் இருந்தால் அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு இப்படி வச்சு தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். அந்த டைட்டிலே இதுதான். அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு ஆரம்பிச்சது? அந்த மயிலாடுங்கிறது நம்ம ஒரு நீதிபதியை பார்த்து சொல்கிற வார்த்தை. அந்த அதிகாரம் வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு கிடைச்சா அவன் மயிலாடாக மாறினா என்ன மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுப்பான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனு. ஸோ அதனால் வைக்கப்பட்ட தலைப்பு தான் அது. அதுக்கு தான் அந்த மயிலாடுங்கிற தலைப்பு. ஸோ இந்த மயிலாடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பல வருஷமாக வந்து நாங்கள் சில வடிவேலோட காமெடியில் வந்து இந்த கிட்னியை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நகைச்சுவையாக பார்த்துருக்குறாங்க, ஆனால் அதை சீரியஸாக பார்த்தது இந்த படத்தில். ஒரு சீரியஸாக பார்க்கும்போது இந்த கதையில் வந்து கதாநாயகன், நம்ம அந்த கதாநாயகன் வந்து ஒரு காமன் மேனாக தெரியணும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சசிகுமார் சாரை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க, கதைக்கு நாயகனாக அவர் தேர்ந்தெடுக்கிறீங்க. எப்படி நடந்தது அது? அதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ராமிசிங் வேணும். இந்த முத்துச்சிற்பி கேரக்டரில் நடிக்கிறதுக்கு அடிப்படையிலேயே அவர்கிட்டையும் ஒரு ட்ரூத் இருந்தால் அது சீக்கிரமாக நடக்கும். நம்ம எழுதுறதை விட அதுவாகவே ஆர்கானிக்காக நடக்கும். அப்போ இந்த முத்துச்சிற்பி கேரக்டருக்கு சசி சார் நடித்தா ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு ஆட்டோமேட்டிக்காக தோணுச்சு. இப்போ அவர்கிட்ட போய் கதை சொல்லும்போது அவர் கதை கேட்டுட்டு உடனே வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவோம். பட் ஆனால் இந்த படத்தை நீங்கள் என்ன எழுதுறீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எடுங்க. நீங்கள் யாருக்காகவும் எனக்காக கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்கிறது தான் அவர் சொன்ன வார்த்தைகள். அதை வந்து இந்த படம் முடிகிற வரைக்குமே அதை அவர் வந்து அதை பாதுகாத்ததில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஸோ அதனால் அந்த உண்மைன்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க, ட்ரூத் பார்க்கும்போது எப்படி சார் உங்களை பார்த்தோன்னே வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எப்படி அந்த தோற்றம் உங்களுக்குள்ளே வந்தது? நம்மளை பார்த்தா எல்லாருமே வந்து நேர்மையை நம்புறாங்க. நேர்மையாக ஒரு முகத்தை எப்படி சார் வச்சுக்கிறது? முகத்தை வச்சுக்கிறது இல்லை, அகத்தில் இருக்கு. நம்முடைய உண்மையும் நம்ம நேர்மையும் அகத்தில் இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கேரக்டரை பார்க்கும்போது விஷுவலாக பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, விஷுவலாக பார்க்குறேன். ஆனால் உங்களை பார்த்தாவே அவர் சொல்கிற மாதிரியே எல்லாருக்கும் வந்து சசிகுமார் சார் ரொம்ப நேர்மையாக மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு எப்படி அந்த முகத்தை மெயின்டைன் பண்ணி, அது இவ்வளோ தாடிக்கு நடுவில்? நான் இது வரைக்கும் பண்ண படங்கள் தான் அது காரணம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ எல்லா படங்களையும் நீங்கள் ஒவ்வொரு கேரக்டராக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எங்கேயுமே நான் வில்லனாக பண்ணதில்லை. அப்போ நல்லவனாக தான் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யோசிக்கும் போது அந்த அந்த பாசிட்டிவான ஒரு கேரக்டர் வேணுன்னா நம்மளை யோசித்து எழுதுகிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அது மக்களில் ஒரு ஆளாக அவங்களில் ஒருத்தராக நம்ம நடிச்சுட்டு வந்ததை பார்த்துட்டு அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது ஒர்க் அவுட் ஆகிடுது. இப்போ இந்த படத்தில் மயிலாடில் வந்து உங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்ததா உங்களுக்கு? ஒரு கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ்? எனக்கு ரெஃபரன்ஸ் இல்லை, அது அவருடைய ரெஃபரன்ஸ். அவர் என்ன வச்சுருந்தாரோ அந்த தீப்பெட்டி இதுக்கு கோயில்பட்டி கூப்பிட்டு போய் அங்கே உள்ள ஆள்களை காமிச்சது, இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்கெல்லாம் காமிச்சது, அங்கே ஒர்க் பண்ணி முதல் நாள் ப்ராக்டிஸ் பண்ணது, இவங்க முத்துச்சிற்பி மாதிரி இவங்கெல்லாம் இந்த மாதிரி இவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்த்தது தான் எடுத்துக்கிட்டது. அவர் மைண்டில் இருக்கிறது தான் அது. அவர் என்னவா முத்துச்சிற்பியை பண்ணி வச்சுருக்காரோ அதுக்குள்ளே நான் போய்கிட்டேன். அவ்வளோ. அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் சார், ஜென்ரலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் வாழ்க்கை. அதாவது நான் அடிக்கடி நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, நாமெல்லாம் சென்னையில் இருக்கோம், டெய்லி ஒரே கேளிக்கை தான், கொண்டாட்டம் தான், எப்பவுமே ஒரு ஹாப்பி தான். இன்றைக்கி நம்ம எங்கே போகலாம், எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கிறது ஒரு பகுதியாக இருந்தாலும், இந்த நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே இன்னொரு பக்கம் பசியினால் வாடுறவங்களும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்கிறாங்க.
இது வரைக்கும் வந்து இந்த படத்துலேயும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு டயலாக் வந்து என்னென்னா, நமக்கு கீழே இருக்கவங்க எதுக்கு இருக்காங்கன்னா, அவங்க நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறாங்க. வரலாறு வந்து நம்மளை பற்றி தான் பேசணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வரலாறுங்கிறதே இப்போ மேல்தட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்டதா? கீழே இருக்கிற மக்கள், அந்த போராடுற மக்கள், அன்றாட வாழ்க்கையில் இருக்க மக்களுக்கு வரலாறு கிடையாதா? அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த கதையா? உண்மைதான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரலாறு வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்களால தான் எழுதப்படுது. அதுதான் வரலாறாக மாறுது. அதனால தான் நம்ம வரலாறு முழுக்க வந்து அரசர்களை பற்றியும் மன்னர்களை பற்றியும் அல்லது பெரும் ஒரு யாரெல்லாம் நிர்வாகத்தில் இருக்காங்களோ, அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றியுமா இருக்குது. அல்லது பணக்காரர்களுக்கானதாக இருக்குது. ஏன்னா பின்னாடி வரலாறை எழுதக்கூடியதை அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. அல்லது அவங்களுக்கு புரவலர்களாக இருக்கக்கூடியவங்க எழுதுகிறாங்க அதிகாரத்தை. ஸோ அதை தாண்டி இந்த சாதாரண ஜனங்களுடைய வரலாறுங்கிறது எப்போவுமே பதிவாகவே மாட்டேங்குது. அப்போது இன்றைக்கி இருக்கிற சூழலில் அப்படியானவர்களுடைய வரலாறை பதிவு பண்ணணும்னு இந்தியா முழுக்க நிறைய மூமெண்ட்ஸ் நடக்குது. அது சினிமாவில் வந்து அது இதுலேருந்தே நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 70s அது நடக்குது. 60s 70s நடக்குது. அதை நான் ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த சாதாரண ஜனங்களுடைய வரலாறை படிக்கக்கூடிய சூழலை வந்து இப்போ இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ நானும் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம படங்களில் அவங்களுடைய வரலாறை வந்து நம்ம எழுதணும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த படமும் அப்படியான ஒரு படம் தான். ஏன்னா யார் வரலாறு எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவங்களுக்கு இந்த முத்துச்சிற்பி கொடுக்குற தீர்ப்பு தான் வரலாறாக மாறுது. அதுதான் இந்த படம். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ படத்தில் வந்து அதே மாதிரி எடுத்தோன்னா வந்து சசிகுமார் அப்படின்னாலே டான்ஸ், ஒரு பெரிய டான்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. இல்லை சொல்கிறேன். அதனால் இந்த படத்தில் டான்ஸ் ஆடும்போது உங்களுடைய கஷ்டங்கள்லாம் எப்படி இருந்தது? ஏன்னா அவர் எடுத்தோன்னா ஒரு கேரக்டரில் ஃபுல்லாக நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு வர மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆடணும்னு தோணுச்சா இல்லை ஓடணும்னு தோணுச்சு முதல்ல? அதான் நான் எதுக்கு அதை கேட்குறேன்னா, எனக்கு தெரியும் அண்ணன் கஷ்டப்பட்டு ஆடி இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட் பண்ணும்போது நான் யோசிக்கிறேன், அந்த இடுப்பை உழைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இல்லை, அந்த இதெல்லாம் கஷ்டம் கிடையாது. நீங்கள் என்ன இதுன்னா அது கூட அவங்க வந்து டான்ஸ் மூமெண்ட்டாக வைக்கல. அது வந்து அவன் என்ன பண்ணுவானோ அந்த தான் வச்சுட்டு நேச்சுரலாக என்ன பண்ணுவானோ. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கேருந்து அங்கே போகணும் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் தான் அதில் வந்து ரொம்ப கஷ்டமா. ரிஹர்சல் பாத்தீங்களா சார்? அது ரிஹர்சல் நடந்தது. ஆமா ரிஹர்சல். அது ஹேண்டில் கேமரா அப்படியே எடுத்துட்டு அப்படியே வர்றது அவருக்கும் கஷ்டம், எடுத்துட்டு வர்ற ஹேண்டிலுக்கு பண்ற அவருக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா என்னன்னா ரிஹர்சல்னா எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்போ ஒரு 4-5 பேர் டான்சர்ஸ் மட்டும் இல்லை, அங்கே உள்ள பப்ளிக், அங்கே உள்ளவங்களும் நடிக்கிறாங்க அதில். அப்போ ஒருத்தர் தப்பாக செஞ்சாலுமே எல்லாமே மாட்டிக்கணும். கடைசி இதில் தான் மயில் இருக்குது, மயில் ஃப்ரேம்குள்ளே வரணும். மயில் விளாட்டையும் போச்சு. ஏன்னா இது எல்லாமே இருக்குது. எங்களுக்கு வந்து என்னென்னா இங்கே கூட தப்புன்னா மறுபடியும் இப்படி போயிடலாம், இங்கிட்டே போயிடலாம், கடைசி போய் முடியல. அப்படியே நடந்தது. கடைசி இப்படி மயில் வரலையேன்றாங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி. அப்படி அதுதான். ஏன்னா அந்த டைமிங்கில் நான் இவங்க சொல்கிற டைமில் மேலே ஏறி இருக்கணும், ஆம்புலன்ஸ் மேலே ஏறி இருக்கணும். கேமரா ஷரட் இருந்தோம்னா ஆம்புலன்ஸ் மேலே ஏறி ஆடிட்டு வரணும். அப்படி இப்போ வந்து வரணும். அது திருப்பி இங்கே வர்றக்குள்ளேயும் திருப்பி இறங்கி ஓடி வரணும். அங்கேருந்து ஓடி வந்து இங்கே வந்து நிற்கணும். அந்த இழப்பும் தெரியக்கூடாது. இதெல்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேக் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் பழகிடுச்சு. அதுக்கப்புறம் வாங்க ரெடி அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டேன். அது வந்து இந்த பாடுறதுக்கான ஸ்மைல். அப்புறம் முத்துச்சிற்பி வந்து அவர் சொன்னது, அவன் விரக்தியாக இதில் பாடுறான், அவர் கோமா பாடுறான், அது கிடையாது அப்படின்றதுனால அது வந்து இது பண்ணுது. அப்புறம் அதோட போய் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த இது வேற நம்ம ஏற்கனவே அந்த பிரீத் வேற எடுத்துக்கலாம், இதை வேற மூச்சு அது போட்டோம். இன்னும் அந்த ப்ரீத்திங் இதாக இருந்தது. இது போட்டு ஆடணும் வந்தது. அப்போ அந்த ப்ரீத்திங்க்கும் ரொம்ப இதாகிருந்துச்சு. அந்த இடம் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் முடித்தோடனே எல்லோரும் கை தட்டினோடனே எல்லாருமே எல்லாரோட கோஆர்டினேஷன் உண்டு. நான் மட்டும் கிடையாது. சின்ன சின்ன இதில் ஆடினவங்க, அந்த நின்னவங்க, அது பண்ண எல்லாரோட கோஆர்டினேஷனில் அது கரெக்டாக கொரியோகிராஃப் பண்ணார் மாஸ்டர் ஷெரீஃப். வந்து அவர் அழகாக அதை சொன்னார். சொல்லும்போது பயந்தோம், இதுக்கு தேவையா என்னங்க, என்ன வச்செல்லாம் சிங்கிள் ஷாட்லாம் யோசிக்காதீங்களான்னு சொன்னேன். அப்புறம் அவர் காமிச்சார் பண்ணி, இது மூமெண்ட் உள்ள ஸ்டெப்பு கிடையாது, அவன் மூவ் பண்ணி போகிறது தான், அவன் இங்கேருந்து அங்கே போகிற ஒரு விஷயந்தான், இப்போ தான் கதைக்குள்ளேயே அது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த கதைக்குள்ளே அவர் யோசிச்சார். வெறும் இப்படி டான்ஸாக மூமெண்ட்டாக எதுவும் இல்லாமல் அந்த மூவ் தான், கேமரா மூவும் நம்மளும் அதை சுற்றி அங்கே போனவன்
அந்த இடத்துல போய் அவன் தற்கொலைக்கான அந்த இதுக்கு போகிற வரைக்கும் அது இருக்கும். அண்ட் இந்த படத்தில் அந்த கேமரா சார், நீரவ் ஷா அவங்க தான் ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு. ஒரு கேமராமேன் அப்படின்னாவே வந்து ஒரு பயங்கர அழகாக காமிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைம் அந்த பாட்டை பார்க்குறப்போ வந்து சன்லைட் இப்படி அடிக்குது, அதாவது கேமரா எங்கே இப்படி பிடிச்சிருக்காருன்னா இங்கே அடிக்குது. ஒரு கேமராமேனோட தேரியில் வந்து அதை பண்ண மாட்டாங்க. அது என்ன சார் லென்ஸில் அடித்தா ஒரு மாதிரி பிளர் ஆகும் சார் அப்படின்வாங்க. ஆனால் ஃபுல்லாக அந்த ஷேடோ தெரியறது நேச்சுரலாக, அந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? இதை வந்து நம்ம இப்படி தான் காமிக்கணும் ரியலாக, அப்படியே அந்த ஊரில் போனால் பாதி வெயில் அடிச்சிட்டு இருக்கோம், கொஞ்சம் நேரம் நிழல் இருக்கும், அந்த பக்கம் கொஞ்சம் வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது. அது எப்படி உங்களுக்கு அந்த தாட் வந்தது சார்? அது இல்லை, அது இந்த படத்தை நீரவ் சார் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போதே, நீரவ் சார் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே வேறு, அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பெரும்பாலும் அவருடைய படங்களில் வந்து ஒரு ரிச்னஸ் ஃபேக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கு அமையக்கூடிய கதைகளே பெரும்பாலும் ஹீரோக்கள் கதைகளாக இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸில் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ரூட்டடான ஃபிலிம்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. பட் இந்த அளவுக்கு ஒரு ஒரு ரூட்டடான ஃபிலிம்ங்கிறது வந்து அவருக்கே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவர் சொன்னது வந்து இதுவே என்னுடைய ஸ்பேஸில் இதை நம்ம ஒன்று ஒர்க் பண்ணுவோம். அப்போ நீரவ் சார்ட்ட இருக்கிற பெரிய ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னா, அவர் கேமராமேன் முன்னாடி நிற்கணும்னு நினைக்க மாட்டார். அந்த கதை என்னவோ அந்த கதைக்கு என்ன உயிர் கொடுக்கணுமோ அதுக்கு ஒர்க் பண்ணுவார். இப்போ இந்த கதையை கேட்ட உடனே அவர் வந்து இதுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும், அதெல்லாமே அவர் ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா, கோயில்பட்டிக்கு போய் பார்ப்போம், அந்த ஊருடைய கலர் என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஸோ அதுக்கு அங்கே என்ன எப்படி வெயில் இருக்குது, எப்படி இருக்குது, அதுக்கு நம்ம செட் பண்ணணும்னு சொல்லி நம்ம போய் பார்த்த பிறகு தான் அவர் வந்து இதை இப்படி தான் ஷூட் பண்ணணும், இதில் எப்போவுமே ஒரு ரியாலிட்டி இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி லைட்டு வந்து நம்ம லைட்டை பெருசாக கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் எல்லா இடத்துலையும், ஸோ அது இருக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணது தான். இந்த கதைக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நானும் அவரும் சேர்ந்து டிசைட் பண்ணது தான் அது. ஓகே, ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக வந்து நடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும்ல. எப்போவுமே ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, என்னப்பா ஃபேஸ்க்கு லைட் வை, நான் நடிக்கிறது தெரியணும், எக்ஸ்பிரஷன் தெரியணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருடைய கதை வந்து இந்த படத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, ராஜமுருகன் என்ற ஒரு எழுத்தாளர் அவர் எழுதிய வண்ணமே நான் வந்து திரையில் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது. அது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு டேரக்டருக்கு ஒரு கேமராமேன் அந்த மாதிரி கரெக்டாக சிங்காக கிடைக்கும் போது அது உருவாகும். நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஷாட் இதில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க, உங்களை தலையில் அந்த தொங்க போட்டு அடிக்கிற ஷாட் ஒன்று, அது அடிக்கும்போது அந்த லேடி எப்படி காமிக்கிறாங்க, அவங்க நடித்ததா இப்போ யார்கிட்டையும் சொல்ல முடியாது, அது வந்து சில்அவுட்டில் இருக்குது. அப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு கேமராமேன்ட்ட இந்த மாதிரி ஒரு கதையில் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, எனக்கு அவரோட அந்த ஃப்ரேம், இது அந்த லைவாக அந்த லைட்டிங்கு எல்லாமே எனக்கு அவர் பிடிச்சிருந்தது. அவர் பண்ணது இப்போ நீரவ் ஷா கேமராமேன்லாம் சொல்லவா வேணும் அப்படின்போது அவங்களுக்குள்ளே ஏற்கனவே வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு இதாக இருந்தது. அதுவும் நான் பார்த்துருக்கேன். அப்போ இதில் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கணும். நம்ம அவர் சொல்லுவோம், அவர் எடுக்கிற ஃப்ரேமிங்காக இருந்தாலும் அது லைவாக, அவர் இந்த படத்தில் கதை என்னவோ அவரும் அதுக்குள்ளே தான் இருந்தார். ஸோ அவரும் வந்து நான் வந்து இதிலேருந்து ஒரு அழகியல் காமிக்கணும் அப்படின்லாம் இல்லை. அந்த வெயில், அந்த 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 வெயிலும் அந்த வெக்கையோட இதை அப்படியே பதிவு பண்ணியிருந்தார். அது என்ன வெக்கையோ அப்படின்ற அந்த விஷயத்தை அப்படியே அவர் பதிவு பண்ணியிருந்தார். ஸோ அப்போ எல்லாருமே அதுக்குள்ளே தான் இருந்தோம். இங்கே நான் தெரியணும், இந்த இடத்துல இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் அந்த அந்த அடுப்பில் வந்து அந்த நாங்கள் உட்காந்து அந்த சாங்கில் இருக்குன்னா ஒரு இதில் அடுப்படியில் இருப்போம். அப்போ அங்கே என்ன லைட் சோர்ஸ் வருதோ அதுதான் நிற்போம். மித்த இடத்துல டார்க்கில் தான் நாங்கள் உட்காந்துருப்போம். மேலேருந்து அந்த லைட் சோர்ஸ் தான் வரும். அந்த பொண்ணு ஊட்டி விடும் அந்தம்போது அந்த டைம் இப்போ என்னவோ அதை தான் அவர் வச்சுருந்தார். ஸோ என்ன அவைலபிள் லைட் மாதிரி தான் அது இருந்தது. அப்படி தான் பார்க்குறேன். ஓகே, ஒரு டேரக்டரும் இன்னொரு டேரக்டரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு தருணம் அது. அவர் டேரக்டர், நீங்கள் ஒரு டேரக்டர் கம் ஆக்டர். அப்போது அந்த இடையூறுகள் இருந்ததா, இல்லை கருத்து வேறுபாடுகள் இருந்ததா, இதை இப்படி எடுக்கலாம், இல்லை இதை நான் இப்படி யோசிக்கலை அப்படிங்கிறது உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது வந்ததா? இல்லை, அப்படி இல்லை. ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சை சார் வந்து இந்த கதையை கேட்டுட்டு இந்த கதைக்கு ஒரு உயிர் இருக்குது, ஒரு ஜீவன் இருக்குது, அது நீங்கள் அப்படியே எடுங்கன்னு தான் அவர் சொன்னார். ஃபஸ்ட்டு விஷயம். 2வது என்னென்னா, எனக்கு வந்து ஒரு சீனில் இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் தோணும்போது நான் அவர்கிட்ட பேசிடுவேன். நானே அவர்கிட்ட கேட்பேன். இந்த மாதிரி இப்படி ஒரு டிஸ்கஷன், எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன். அது ஆரம்பத்துலேருந்தே அப்படி செட் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் எல்லா விஷயம் சம்டைம் வந்து அவர் வந்து சீன் எடுக்கும்போது நீங்கள் அப்படி எழுதும்போது நீங்கள் ஏன் இப்போது இந்த மாதிரி மாற்றி எடுக்கிறீங்க, வேண்டாம் அப்படியே எடுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ ஜெயிலில் வந்து அவரை
தலைகீழ ஸ்டேஷனில் வந்து கட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம். நம்ம எடுக்கும்போது நான் எழுதும்போது அப்படி எழுதப்பட்டிருந்தது. எடுக்கும்போது அவரை சும்மா போலீஸ் அடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அவர் வந்து இல்லை நீங்கள் எழுதும்போது தலைகீழ தொங்க விட்டது மாதிரி தானே இருந்தது, அதே மாதிரியே எடுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சார் தரையெல்லாம் தொங்குற மாதிரிலாம் எறிங்க, ஆமா ஓரமா உட்காந்துக்கிறேன் அப்படியே அடிக்கிற மாதிரி எடுங்கன்னா சொல்லுவாங்க. ஆமா இல்ல இவர் வந்து வந்து ஸோ நீங்கள் ஏன் அப்படியே எடுங்க அப்போ தான் அது இம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அந்த அளவுக்கு அவருக்கு புரிதல் உண்டு. அந்த புரிதல் இருந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப இந்த படம் ஃபுல்லாகவே ஹெல்ப்பாக இருந்தது. சொல்லப்போனால் எடிட்டிங் டைம்லலாம் நான் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். சரி இது இந்த மாதிரி இருக்குது, இது கரெக்டாக இருக்குமா, இதை நம்ம அதை குறைக்கிறது கூட்டுறது இதை பற்றி எல்லாமே தொடர்ந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். அது வந்து பர்சனலாக எனக்கு அவர் ஒரு டைரக்டராகவும் இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே. ஆனால் இதில் இந்த கதாநாயகி சைத்ரா அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இப்போது உங்கள் படத்தில் ஜோக்கர்லேயும் சரி இப்போவும் சரி கதாநாயகியோட லுக் வந்து எப்பவுமே கொஞ்சம் அந்த ஒரு நார்த் இந்தியன் ஃபேவரில் இருக்கிற மாதிரியே இருக்கும். என்ன காரணம் அதுக்கு? எக்ஸாக்டாக ஏதாவது காரணம் இருக்கா? ரீசன் ஜிப்சிலையும் சரி நான் சொல்கிறேன், அதுக்கு அது மட்டும் ஏதாவது ரீசன் இருக்கா? அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக காமிக்கும் போது இந்த கதாநாயகி மட்டும் எனக்கு கொஞ்சம் அது அவங்க வேறு லுக்கில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று தோணுச்சு. வேற ஒரு கலரில் வேற ஒரு ஜானரில் இருக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹீரோயின் கதாபாத்திரத்தை நான் பார்க்கும்போது நார்த் இந்தியாவிலேருந்து யாரோ வந்த ஒரு பெண்ணுக்காக ஒரு வழக்கத்தரார் போகிறேன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவங்க தமிழ்நாடு தான், ஆனால் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா இல்லாத வளர்ந்த ஒரு பொண்ணு அப்படிங்கிறது ஒன்று தெரியுது. இதுக்கு என்ன காரணம்? சைத்ராவை செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் இந்த கதைக்கு? சைத்ராவை செலக்ட் பண்ணதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை. நான் பொதுவாக ஹீரோயின் எழுதும்போது ரொம்ப அழுத்தமாக இருக்கணும்னு நினப்பேன். அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப அதில் பங்கு இருக்கணும்னு நினப்பேன். ஸோ நேட்டிவிட்டியாக இருக்கணும்னு நினப்பேன். நீங்கள் சொல்கிறது நார்த் ஃபீல்டில் இருக்குதுன்னு சொல்கிறது எனக்கு ஒரு வகையில் வந்து அது ஒரு நல்ல அப்சர்வேஷனாகவும் தெரியுது உங்களுடைய அப்சர்வேஷன். ஏன்னா நார்த்துன்ன உடனே நம்ம சிகப்பாக இருக்கிற பெண்கள் வந்து நிறைய பேருக்கு மைண்டில் வருவாங்க. பட் அப்படி இல்லை. அந்த ஒரு மாநிலத்தில் கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நார்த் ஃபேஸ் இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க வந்துட்டு. இப்போ ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு லேபர் பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஸ்பேஸ் ஒன்று. பட் எனக்கு வந்து மேபி நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நார்த்தில் நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதோடைய தாக்கம் வந்து எனக்கு இருக்கலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்களுடைய தாக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து இருக்கலாம். அது வந்து இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். பட் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு கதையை வந்து யூனிவர்சலாக தான் பிச் பண்ணுறேன் எப்போவுமே. அதை எழுதும்போதும் சரி எடுக்கும்போதும் சரி அது ஒரு யூனிவர்சலாக இருக்கணும். தமிழ்நாட்டில் அந்த கதை நடந்தாலும் எங்கே வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய ஸ்பேஸாக இருக்கும். மேபி அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். சைத்ராவை செலக்ட் பண்ணது அவங்களோட படம் டோபி சைடி பி பார்த்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சி தான் அவங்கள போய் இந்த படத்துக்கு பார்த்தோம். அவங்க கரெக்டாக அமைஞ்சாங்க. ஸோ அவங்க வந்து கன்னடா கன்னடா ஆர்டிஸ்ட். ஸோ நீங்கள் எப்படி தமிழில் பேசுறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம்? தமிழ் நல்லா தான் பாட்டே பாடினாங்க. இல்லை தமிழ் நல்லா பேசுறது புரிதல் அவங்களுக்கு புரியுது, தமிழ் புரியுது. ஏன்னா அவங்க பெங்களூர் தானே. பெங்களூரில் எல்லாருக்கும் எப்படியும் எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சுது. தமிழ் கேரளா இதுவும் பெங்களூரில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுது. எல்லாருக்குமே தமிழ் தெரியுது, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல பேசுறது கஷ்டமாக தமிழ் வந்து ஆல்மோஸ்ட் புரிஞ்சுக்குவாங்க எல்லாருமே. அப்போ இப்போ நல்லாவே பேசுகிறாங்க அவங்க. இதுக்கப்புறம் அவங்க தமிழ் படம்லாம் கற்றுக்கிட்டனால அவங்க நல்லா பேசுகிறாங்க. அண்ட் இந்த படத்தில் ஓவராலாக வந்து மியூசிக் சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூரான ஒரு விஷயம் வந்து ஒரு சோல்ஃபுல் மியூசிக் வேணும். அந்த ஒரு வாழ்க்கையை காமிக்கிறதுன்னு ஒரு சோல்ஃபுல் மியூசிக் வருது. அப்போ ஷான் ரோல்டனுடைய இசை. ஷான் ரோல்டன் வந்து நான் அந்த படம் பார்த்து விளையாடும் போதே கேட்டப்பா என்ன சொன்னேன்னா இந்த படத்துக்கு இவர் இசையமைக்கலாம் வேறு யார் இசையமைப்பா, இவர் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய உணர்வாக இருந்தது. அது நான் சொல்ல வந்த ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இசை கொடுப்பார். ஸோ ஷான் ரோல்டன் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தது, இந்த கதைக்கு எப்படி தேர்ந்தெடுத்தது? ஷானோட எனக்கு ஏற்கனவே ஜோக்கர் பண்ணியிருக்காரு, லாலா குண்டா பொம்மைகள் பண்ணியிருக்காரு, அமேசான் அந்தாலஜி. அதுக்கப்புறம் மெஹந்தி சர்க்கஸ் அண்ணன் படம். பட் அதில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், நான் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட நான் பாட்டு வந்து ஜெய்பீமுக்கு பாட்டு எழுதியிருக்கேன், தலை கோதம், பவர் பாண்டி எழுதியிருக்கேன். ஸோ அவரோட நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் வேலை பார்த்துட்டேன். ஸோ அவரோட ஒரு குக்கூல அவர் பாடியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட எங்களோட கொலாபரேஷன் வந்து 10 வருஷத்துக்கு மேல கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இல்லை ஒவ்வொரு கதைக்கும் ஒரு இசையமைப்பாளரை மாற்றணும், இந்த கதைக்கு இந்த இசை தேவைப்படுதுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படி இல்லை. அது யார் நம்மளோட சோல்ஃபுல்லாக
கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்களோட வேலை பார்க்கும்போது நம்ம கதைகளை அவங்களால எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் வேலை பார்த்த சந்தோஷ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஜிவியோடையும் எனக்கு ஒரு நல்ல நட்பு உண்டு. வந்துட்டு ஷானோட வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக, ஏன்னா நாங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணதுனால அவரோட இன்னுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் இருக்குது. என் ரைட்டிங் அவர் ரொம்ப புரிஞ்சுக்கிறாரு, அவருடைய மியூசிக்கையும் நான் ரொம்ப புரிஞ்சுக்கிறேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவருக்கு இந்த படத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய மியூசிக் வந்து ஒரு நிரப்ப முடியாத ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். அருமையாக அது வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த இது வந்து ஒருத்தர் வந்து திடீர்னு சொன்னார், ஏதோ ஒரு ரிவ்யூவில் பார்த்தேன், அவன் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்ததுன்னா, இவர் என்ன திடீர்னு வள்ளலார் பற்றி பேசியிருக்காரு, ஒருவேளை சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருப்பார் வள்ளலார் கோயிலுக்கு அப்படின்னு ஒரு பையன் சொல்லியிருந்தாப்புல. உங்களை பற்றி சொல்லும்போது ராஜமோகன் வந்து கதை இந்த மாதிரி சொல்லுவார், சமுதாய கருத்துக்கள் சொல்கிறாரு, திடீர்னு வள்ளலார் பற்றி சொல்லியிருக்காரு, எதுக்காக அந்த மாதிரி ஒன்று போனார் அப்படிங்கிறது இந்த கேள்வி நான் அப்புறம் யோசிச்சேன். ஆமாம் சொல்லியிருக்காரு, ஓகே. ஏன்னா நான் போன வருஷம் தான் வள்ளலாருக்கு இதுக்கு போய் தைப்பூசத்துக்கு போயிட்டு நான் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று எடுத்து அதுக்கப்புறம் அங்கே அந்த அன்னதானம்லாம் பண்ணி அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தில் எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே நமக்கு வள்ளலார் தெரியும், போய் பார்த்துருக்கோம், அந்த அருட்பெரும் ஜோதி சொல்லும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது இன்னைக்கு பொதுமக்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு தான் வள்ளலார் பற்றி இன்னும் தெரியுது, டிவோட்டியாக இருக்கிறாங்க. எப்படி இந்த தாட் உங்களுக்கு வந்து இந்த படத்தில் அதை வைக்கணும் அப்படின்னு? சாரோட கை இங்கே வருமோ நான் பார்த்துட்டேன். ஏற்கனவே கண்டிஷன் நீங்க சொல்லுங்க. அவர் மதுரை தானே, அவர் அந்த இனோவாலேயே போயிடலாம். சொல்லுங்க. வள்ளலார் வந்து இப்போது பொதுவாக என்னென்னா, வள்ளலாரை வந்து ஒரு ஆன்மீகவாதியாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது. ஒரு ஃபிலாசபிக்கலாக என்னென்னா, நமக்கு வள்ளலார் வந்து ஒரு முதல் கம்யூனிஸ்ட்னு சொல்லலாம் தமிழ் சமூகத்தில். அந்த மாதிரி வந்து அவருடைய சன்மார்க்க நெறி வந்து சமத்துவத்தை தான் போதிக்குது. கடவுள் பக்திங்கிறது ரெண்டாவது தான். அவர் வந்து சமத்துவத்தை போதிக்கிறதும் அவருடைய ஆன்மீகம் வந்து சீர்திருத்தத்துக்கு தான் முதல்ல விதை போடுற விஷயமா இருக்குது. அதனால் புத்தரை எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி தான் நம்ம வள்ளலாரையும் பார்க்குறோம். ஸோ பௌத்தம் எப்படி வந்து என்றைக்குமான ஒரு ஃபிலாசபியாக இருக்கோ, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் மார்க்சியம் மாதிரி தான் பௌத்தம் மாதிரி தான் வள்ளலாருடைய சன்மார்க்கம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு இப்போ இந்து மத அமைப்பிலையுமே இந்தியுடைய ஃபிலாசபிகளில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை பிரித்து பேசணும். ஒவ்வொரு மதத்துலையும் இஸ்லாமியத்தில் இருக்குது, கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது. அவங்க அடிப்படையில் உருவாக்குனது மனிதநேயத்தை போதிக்கிறதுக்கு. அப்புறம் அது வேறு இடங்களுக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வள்ளலாருடைய சன்மார்க்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலாக நான் பார்க்குறேன். அதுவும் இன்றைக்கி பேசப்பட வேண்டிய சமத்துவத்துக்கான ஒரு அரசியல். அதனால் வள்ளலாரோட எனக்கு அட்டாச்மெண்ட் ரொம்ப வருஷமாக இருக்குது. பல வருஷமா. ஆமாம். இப்போ இல்லை, ஆனால் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல ஒரு விஷயம், அதாவது அதை ஒரு மார்க்சிசமாகவும் அதை வந்து புத்தரை எப்படி பார்க்குறோமோ அப்படிங்கிறது, அது நீங்களே சொன்னால் நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த உணர்வு இருந்தது, நான் வள்ளலாரை பார்க்கும்போது உணர்வு இருந்தது. அண்ட் ப்ரொவைடட் என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சசிகுமார் சார் வந்து அந்த வள்ளலாரோட டிவோட்டியாக வர்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு சைடில் பார்க்குறப்பல்ல, அயோத்தியில் வந்து ஒரு இஸ்லாமியர் அந்த வள்ளலார் டிவோட்டியாக இருக்காருன்னா, ஒரு வெவ்வேறு மதத்தை சேர்ந்த கேரக்டர் சசிகுமார் இந்த படத்தில் கிறிஸ்டினாக நடிக்கிறார், இந்த படத்தில் ஒரு முஸ்லீமாக நடிக்கிறார், இந்த படத்தில் இந்துவாக நடிக்கிறாங்கிற மாதிரி எங்கே மக்கள் சொல்லிவிடுவாங்களோ அப்படிலாம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? என்னது இந்த அயோத்தியில் அவர் வந்து முஸ்லீமாக நடிச்சா பாருங்கள், இதில் வந்து ஏன்னா பொதுவாக வந்து இல்லை, நம்ம ஊரில் வந்து ஹீரோஸ் வந்து மத ஓரியன்டாக ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படியே காமனாக வந்து நான் ஒரு கமர்ஷியல் ஹீரோ அப்படின்வாங்க. நல்லதே சொன்னாலும் நார்மலாக சொல்லுவாங்க. பட் நீங்கள் சொல்லும்போது அதை ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துக்கு போய் அது நான் இஸ்லாமியனாக நான் செய்த உதவி அப்படின்னு சொல்லி ஒரு அயோத்தியில் ஒரு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். இதில் வந்து நான் வள்ளலார் டிவோட்டியாக இருந்து சொல்கிறது எனக்கு வந்து அந்த கடைசி சீன் வந்து நான் ஆக்சுவலாக வந்து அவ்வளோ பெரிய கதைக்கு வந்து சார் அந்த ஒரே டயலாக்ல வந்து விடை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இன்னொருத்தர் பள்ளத்தில் விழுந்துட்டா அது அவங்க விதி அப்படின்னு சொல்கிறதும், பள்ளத்தில் விழுந்தவங்களை கைதூக்கி விடுறது தான் அப்படின்னு சொல்கிற இந்த மரபும் இருக்குல்ல, அவ்வளோதான் சார் வந்து இயல்பு வாழ்க்கைக்கும் கார்ப்பரேட்டுக்கும் உள்ள வித்தியாசங்க. அடிக்கடி நான் அதை சொல்லுவேன். அவங்க எல்லாருமே நம்மளை யாரும் வாழ வைக்க மாட்டாங்க, ஆனால் இயல்பாக இருக்கிறவங்க வாழ வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது இல்லை, உங்கள் மேலே ஒரு முத்திரை போய்ந்து விடும், இவர் இந்த மதத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாருன்னு ஒன்று. அதுக்கப்புறம் ஏன்னா பொதுவாக கதாநாயகனாக நடிக்கும்போது ஏன்னா நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கும்போது இல்லை, கதைப்படி வந்து அதை எங்களால் ஏற்றுக்க முடியுது. ஒரு கதாநாயகனாக நடிக்கும்பொழுது வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு முத்திரை குத்திடுவாங்களே சார். நான் ஒரு நார்மலாகவே சொல்லிட்டு போகிறேனே, என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் ஒரு ஏழையாக இருந்தேன், இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்கன்னு, நான் ஏன் சார் ஒருத்தரோட டிவோட்டியாக நடிக்கணும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு தான்? இல்லை, அந்த உணர்வு வரல. அவர் சொல்லும்போது அது நியாயம் பட்டுச்சு. அதுக்குள்ளே
அந்த பொலிட்டிக்கல் ஒரு சொல்கிற ஒரு விஷயமும் வள்ளலாரை பற்றி எனக்கும் தெரிஞ்சனால நமக்கும் இது பண்ணனால அது சொல்லப்பட வேண்டிய அவர் யாருக்குமே தெரியாது. நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, ஆமாம் மறைக்கப்பட்ட ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் மறைக்கப்பட்ட ஒருத்தர் தான். இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த படம் மூலமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னமும் அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நம்ம இப்போ அவங்க வந்து இது கொண்டாடினாங்க, இந்த இது ஒளி தீபாவளி இது தைப்பூசத்தன்னைக்கு கொண்டாடும்போது கூட்டம் நீங்கள் முன்னைக்கு பார்க்கும்போது இப்போ அந்த பயங்கர கூட்டம் பயங்கர கூட்டம் நடந்தது. நடந்தது. இப்போ நடந்தது ஆமாம் பெரிய கூட்டம் நடந்தது. எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. அப்போ தெரிய ஆரம்பிக்குது எல்லாமே. இன்னொன்று அது அவர் சொல்கிறது என்னென்னா அந்த சாப்பாடு உணவு முறைகள் பார்த்தா அந்த அடுப்பு அவங்க இதில் இருக்குது. அணையா அடுப்பு வந்து அங்கே தான் இருக்குது. ஆமாம். அப்போ அவர் என்ன தப்பாக ஒன்றும் சொல்லலையே, எல்லா விஷயங்களும் நன்மையை தான் சொல்கிறேன். அணையா அடுப்பு இன்னும் எப்போ போனாலும் அங்கே சாப்பாடு எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் பசியாக இருக்கலாம் அங்கே அந்த இதில் எப்போதும் அணையா அடுப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் அணைஞ்சதே இல்லை அந்த அடுப்பு. அது எங்கே சாத்தியம் அது சொல்லுங்கள், எங்கே சாத்தியம் இது? நீங்கள் வந்து இது ஒரு பாமனுக்கு தெரியணும். இந்த இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியணும். வள்ளலார்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். ஸோ அது எங்கேயுமே அது பாதிக்காது. அது ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம தப்பான ஒரு விஷயத்த அது நல்ல விஷயத்தில் சொல்லும்போது அது எந்த மொழியாக இருந்தாலும் என்ன, எந்த மதமாக இருந்தாலும் என்ன, ஒரு நல்ல விஷயம். அது அப்துல் மலிக்காக இருந்தால் என்ன, வள்ளலாராக இருந்தாலும் என்ன, எல்லாம் ஒரு நல்ல விஷயம், நல்ல இதாக சொல்லலாம்ன்ற அந்த விஷயம் தான் நான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்களை மாதிரி அக்செப்டன்ஸோடு இருக்கும்போது தான் நல்ல கதைகளும் நல்ல கருத்துக்களையும் பரிமாறுறதுக்கு இயக்குனர்களுக்கு அந்த தைரியமும் வரும். ஸோ இந்த மாதிரி கதைகளை சொல்லும்போது அது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நம்ம அம்பேத்குமார் அவரை பற்றி எப்படி அவருடைய சப்போர்ட் ஜோக்கருக்கும் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் இல்லையா? ஸோ அவருடைய ஜிப்சி அவர் பண்ணார். ஸோ அவருடைய சப்போர்ட் எப்படி இருந்தது? ஆமாம், அவர் ரொம்ப சப்போர்ட். அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்க முடியாது. அவர் தான் வந்து ஜப்பானுக்கு பிறகு கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து ஆரம்பத்தில் இந்த கதையோட ஒன்லைன் தான் கேட்டார் அவர். அதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் அவருக்கு நான் முழு கதையே சொன்னேன். அந்தளவுக்கு நம்பிக்கையோடு இந்த படத்தை அவர் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை. அதே மாதிரி அதன் பிறகு இந்த படம் ரெடியான பிறகு இப்போ வந்து 2D என்டர்டெயின்மெண்ட் வந்து ப்ரெசண்ட்டுக்கு வந்தாங்க உள்ள. அது சூர்யா சார். ஸோ அவரையும் இந்த நேரத்தில், ஏன்னா இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டோட நம்ம பேர் இருக்கணுங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையோடு வந்தது. ஸோ இது எல்லாமே வந்து நல்ல மனுஷங்க சேர்ந்து இந்த படம் உருவாகி இருக்கிறது. இந்த மாதிரி மனுஷங்க சேர்ந்தால் தான் இந்த மாதிரி படம் வர முடியும். அண்ட் இந்த படத்தில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்கேம் பற்றி ஒரு விஷயம் எகெயின் அதுவும் என்னென்னா அப்பட்டமாக அந்த ஒரு ப்ரைவேட்டைஸ் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இப்படி தான் பேசுகிறாங்க, இப்படி வந்து நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் பார்த்து கண்டுபிடிச்சி யாரும் உங்களுக்கு சொன்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதும் ஒன்று இருக்குது. எழுத்தாளராக அவர் எழுதிட்டார். ஒரு எழுத்துக்கு சுதந்திரம் என்றைக்குமே ஜாஸ்தி. எழுத்தாளர்களை வந்து இப்போ வரைக்கும் நான் ஓப்பனாக அவரை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கவங்கள வந்து பெருசாக யாருமே வெளியில் போகும்போது பெருசாக பாராட்ட மாட்டாங்க. இவர் தானே, ஓகே நல்லது. ஆனால் ஸ்க்ரீனில் வரவங்கள தான் இவங்க தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்களே வந்து ஒரு மதுரைக்கு போகிறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஹாஸ்பிட்டல் என்ன சார் எங்களை பற்றிலாம் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு பேச்சு வந்துருமோ, யாராவது சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிறது. தப்பு பண்ணவங்க தானே கேட்பாங்க, அப்படி பண்ணவங்க தானே கேட்பாங்க, பண்ணாதவங்க கேட்க முடியாதுல்ல. அப்போ அப்படி கேட்டு தான் நான் கேட்பேன், நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அது தப்புனால அப்படின்னு தான் இது பண்ணுவோம். ஸோ அந்த தைரியமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, அது நடக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் தான். இது வந்து ஒரு அவேர்னஸ் தான். இல்லை அப்படி தெரியாமல் போய் மாற்றுறவங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கை மாதிரியாக தான் அந்த படம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் எடுக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை இது பண்ணுறோம். அவர் கதை சொல்லும் போதே எனக்கு ஒன்றும் இதை எதுவுமே மாற்றாதீங்க, உங்கள் கதை என்ன வச்சுருக்கீங்களோ, உங்கள் மைண்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே நான் வர்றேன், எனக்காக எதுவும் மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போனது. இந்த கதையில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா கோர்ட்டில் பேசுகிற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உண்மையிலே வந்து உங்களுடைய எழுத்துக்களை விட என்னென்னா டயலாக்காக சொல்லும்போது திரைப்படத்தில் வந்து ரொம்ப முன்னெழுத்துக்கு பேசணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு இருக்கணுங்கிறது. அந்த ஜட்ஜு சொல்லும்போது ஜெயபிரகாஷ் சார் அந்த கேரக்டர் பண்ணுறாரு, கோர்ட்டில் அழுவக்கூடாது அப்படிங்கிறாரு. இங்கே அழுகாமல் வேறு எங்கே சார் அழுவுறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை ரெப்ரசன்ட் பண்ணி எடுக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த டயலாக் எழுதுறது எப்படி சார் அதை ஒர்க் பண்ணீங்க? அதை ஒரு அந்த இடத்துல நீங்கள் ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி காமன் மேனும் மை லார்ட் அப்படின்னு சொல்கிறது இருந்தால் அவன் நான் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு இருக்கும். அவனை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு வக்கீல் போகணும், அந்த வக்கீல் சொல்லணும் அப்படிங்கிறதான் எவ்வளோ நாளாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்கிறது. அந்த டயலாக் எழுதும்போது எப்படி சார் இவ்வளோ கிறிஸ்பாக ஒரே வார்த்தையில் உங்களால் சொல்ல முடிஞ்சது? இல்லை, இப்போ அந்த சீன் எடுக்கும்போது இப்போ சசி சார் வந்து அந்த காட்சியில் தான் உடஞ்சி அழுவணும்.
அந்த காட்சி எடுக்கும்போது. இப்போ எனக்கே வந்து என்னென்னா, சசி சாருடைய ப்ரீவியஸ் படங்களில் அவர் வரக்கூடிய சென்ஸ் ஆஃப் அவரை கூடிய விதம் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு ரெஜிஸ்டராக இருக்கிற ஒரு சசி சார் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் ரக்கடாக இருப்பார், அவர் எப்போவுமே அவர்கிட்ட ஒரு வீரம் இருக்கும், அந்த மாதிரி தானே ஒரு போர்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம். பட் இந்த படத்தில் ஒரு சாதாரண மனுஷன் ரொம்ப கூனி குறுக்கி அந்த இடத்துல வந்து என் ஒய்ஃபு வந்து ஒரு உறுப்பெடுத்தது கூட எனக்கு தெரியலையேன்னு அழுவணும்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி ஒரு இடம் இருக்கும்போது நம்ம அதை கரெக்டாக அவர் பண்ணிடுவாரா அப்படின்னு எனக்கு அவர் பல படங்கள் பண்ணிட்டார், இருந்தாலும் ரைட்டராக நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா. அவர் வந்து அதனால் அன்னைக்கு ஷூட் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் வந்து அவர்கிட்ட போய், சார் அடுத்து நீங்கள் வந்து அழணும் சார், கண்ணீர் வரணும் சார் அப்படின்னு சொன்னேன். அது இப்போ யோசிக்கும்போது நான் அவரை எப்படி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவர்கிட்ட சொல்லியிருக்கேங்கிறது எனக்கு தெரியுது. அப்போ அவர் வந்து ஓகேன்ட்டு சொல்லிட்டு வந்து அந்த ஷாட்டில் ஒரே டேக்கு தான். அந்த டேக் ஏன் அது ஒரே டேக்குன்னா, அந்த ஆர்கானிக் வந்து திரும்ப வராது. அவர் வந்து அந்த டைலாக்கை கேட்டுட்டு வந்து அதை ஒரே டேக்கில் அது அவர் அந்த ஃபீல் என்னவோ அந்த கணவனாக வந்து உடஞ்சி அழுதுட்டார். ஸோ அப்போ வந்து ரொம்ப அது அந்த அந்த ஆர்கானிக், ஏன்னா ஒரு ரைட்டர் எழுதுறது வந்து இந்த மாதிரி இடங்கள்ல தான் அடுத்த இடத்துக்கு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த எழுத்து வந்து வெறும் எழுத்தாக நின்றோம், ஆர்ட்டாக மாறாது. ஸோ அப்படி தான் அந்த இடம் வரும்போது அவர் திருப்பி சொல்லும்போது அந்த டயலாக் வந்து இங்கேயே அழலைன்னா இங்கே அழக்கூடாதுன்னு சொன்ன உடனே அங்கே ஃபார்ம் ஆனது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் டைலாக்ஸ் இருந்தது, அந்த இடம் வந்து அந்த சீனில் கிரியேட் ஆனது, அங்கே கிரியேட் ஆனது. இங்கேயும் அலுவலனா நம்ம எங்கே, ஏன்னா அதான் இந்த மாதிரி இடங்கள்லாம் அது ஒன்று அதுவாக ஒன்று தானா ஒன்று நடந்துக்கும், அது அந்த கேரக்டரும் அந்த விஷயமும் நடந்துக்கும். அப்படிதான் அது. நான் எப்படி பார்த்தேன்னா, அந்த மொத்த கதையில இருந்த அந்த ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல, உண்மையிலேயே ஒரு இன்னசென்ட்டா இருக்குது. அதாவது என் ஒய்ஃபோட உறுப்பு ஒன்று எடுத்துருக்குறாங்க, அது எனக்கே தெரியலங்கிற அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து என் கண் கலங்கிருச்சு. அந்த இடத்துல வந்து நான் அப்படியே பார்க்கும்போது ஒரு நமக்கே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு, சரி இப்படி ஒரு நடந்திருக்கு, அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்துல ஓவராலா இன்னர்ல சொல்லும்போது எப்பவுமே அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை, அந்த சிந்தனைங்கிறது வந்து குரு சோமசுந்தரம் வந்து அதை ரொம்ப அழகாக பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வந்து ஜோக்கர்லாம் வந்து சூப்பராக. இந்த படத்துலேயும் அந்த ஒரு முக்கியமான கேரக்டரு, அவருக்கு ஒரு சஃபாரி, ஒரு ஃபுல் ஹேண்ட் சஃபாரி சட்டை, அவர் பேசுகிற விதம், அவருடைய பாடி லாங்குவேஜ் வச்சுக்கிறது, இந்த கழுத்து வச்சுக்கிறது, நிறைய இடத்துல அது மாதிரி வாங்கிக்கணும். அப்புறம் ஒரு கூட்டுக்காக என்னை விலை பேச முடியுமான்னு சொல்லுது கோபி நயன் அவரோட கேரக்டர், தோழர்னு சொல்கிறது. இதை சொல்லும்போது கிளைமேக்ஸில் எனக்கு வேற ஒரு விஷயம் ரிவீல் ஆனது என்னன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை கத்தி எடுக்க வைக்கிறாங்க, அது எனக்கு அது சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆக்சுவலாக அவங்களுடைய கருத்து இவங்கெல்லாம் பேசுறாங்கல்ல, இப்போ கம்யூனிஸ்ட் சிந்தனையோட பேசுறாங்கல்ல, அவங்க பேசுறது கூட அவங்க இன்னொரு ஆதாயத்துக்காக பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை அப்படி இல்லை. அதை வந்து என்னன்னா, நம்ம அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தை பற்றி பேசும்போது பேசணும். ஒரு முக்கியமான கோடு ஒன்று இருக்குது, எஸ்போன்னு ஒருத்தர் எழுதுனது, நியாயத்துக்கு எப்போவுமே ரெண்டு பக்கம், தர்மத்துக்கு ஒரே பக்கம்தான் அப்படின்னு ஒரு கோடு இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இவங்க எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்குது, அது நியாயம்தான். நம்ம வந்து நிச்சயமாக அவருடைய போர்ட்ரேஷனில் அவர் நியாயத்துக்காக தான் நிற்கிறார். அதுக்கான வழிமுறை என்னென்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்குது இல்லையா. ஒரு நியாயத்துக்கு எதிராக நீங்கள் ஆயுதம் தூக்கலாம், அது நியாயமாக இருக்கலாம். பட் அந்த ஆயுதம் தூக்கணுமான்னு ஒருத்தவருக்கு ஒரு நியாயம் இருக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு வேறு வழி இல்லைங்க, நான் இப்படி தாங்க பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழல் ஒருத்தவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இதற்கு மேலே ஒன்று இருக்குது, அதுதான் நீதி, தர்மம்னு நம்ம சொல்லுவோம், அதுதான் நீதி. ஸோ அது பக்கம் யார் நிற்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அதனால் நிச்சயமாக அவங்களுடைய அஜெண்டா எதுவுமே தப்பு இல்லை, அவங்க முத்துச்சிற்பியோட நியாயத்துக்காக தான் நிற்கிறாங்க. ஆனால் முத்துச்சிற்பியோட நியாயங்கிறது உச்சக்கட்டமான ஒரு நீதியை நோக்கியதாக இருக்குது. அதை தான் அவன் கிளைமேக்ஸில் பண்ணுறான். ரொம்ப அருமையான ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை சொன்னீங்க, நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா பல பேருக்கு அது கரெக்டாக புரியும். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது தோணுச்சு, இன்னரில் அப்படி போகுது, அவர் கடைசியாக வந்து என் குணம் என்ன, அது என் குணம் இல்ல அப்படின்னு இல்ல, அது வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நான் எங்க வீட்டுல பேசும்போது எங்க அப்பாட்ட பேசும்போது எங்க அப்பா சொல்லுவாரு, ஏன்னா நாய் குறைக்குதுங்கிறதுக்காக நம்ம திருப்பி குறைக்க முடியுமா, அது நாயோட குணம் குறைக்கிறது துரத்துது, நாம குணம் வந்து அதை பார்த்து குறைக்கிறது கிடையாது இல்ல, ஒண்ணு விலைக்கு போகணும் இல்ல அதை விரட்டி ஒண்ணும் எதாவது வேணாம், அதுதான் இயல்பு. அந்த இயல்பு நீங்க கொண்டு வரும்போது இந்த கதையில ஒரு இன்னர்ல டிராவல் ஆகிற குரு சோமசுந்தரம் அந்த கதாபாத்திரங்கள், ஏன்னா அதை தான் கதையை டிரைவ் பண்ணி கொண்டு போகுது, இது அடுத்து இதை பண்ணு அடுத்து இதை பண்ணுங்கிறதுல ஒரு விஷயத்த டிரைவ் பண்றாங்க. ஸோ அந்த டிரைவ் பண்ணி போகும்போது இல்லை,
அப்ரப்டா ஒரு இடத்துல அப்படி நின்றுச்சு. நின்னப்போ இவர் சொன்னோன்னா நேரா போறாரு, பாக்குறாரு. அது அந்த அம்மாவுக்கு வந்து இந்த கிட்னி தராங்க, அந்த அம்மா பொழைச்சிருது. பொழைச்சோன்னா அந்த அம்மாவும் வந்து தன்னை உணர்ந்துருது, ஒரு ஹியூமனிட்டிங்கிறது என்னங்கிறத உணருது. உணர்ந்த உடனே அடுத்த செகண்ட்ல வந்து இவர் சொல்ற காசு பணம்லாம் வேணாங்க, அதுக்காக வந்து அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லும்போது என்னன்னா அந்த இன்னர் டெப்த்ல டிராவல் ஆன ஒரு விஷயம், அப்ப அது நியாயம் இல்லைங்கிறாரா நியாயமா இருக்கு, அதனாலதான் அதை கேட்டாரு. புரியுது. அதுக்கு நீங்க இப்ப தெரியாது, நியாயம் வேற தர்மம் வேறங்கிறது ரொம்ப அழகா அந்த கோட்பாடு சொன்னதே நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல நீங்க வந்து உங்களுக்கு இந்த இது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு தீய பழக்கங்கள் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தெரியும். படத்துல இருக்கும்போது பீடி பிடிக்கிறது என்ன, இழுக்கிறது என்னன்னு இதே மாதிரி நடிச்சிருக்கீங்களே. இந்த படத்துல மட்டும்தான் குடிச்சேன். இல்ல இதுக்கு முன்னாடி பரதேசியில கூட சாரி தாரத்தப்பட்டையில் அடிச்சேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பழகினேன். ஏன் அது உங்களுக்கு நான் என்ன கேட்கறேன்னா, உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் இப்ப அவர் சொன்ன மாதிரி ஒரு உண்மை நேர்மையான ஒரு இமேஜ் இருக்கு. அண்ட் நான் வந்து உங்களோட இயல்பா பழகுற அந்த நாட்கள்ல உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அண்ணன் ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் எதுவும் செய்யறது இல்லை, இயல்பாவே அப்படிதான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேரக்டர். பட் படத்துல வந்து ஆனா பீடி அடிக்கிறவங்க கூட அவ்வளவு ஸ்டைல் அடிக்க மாட்டாரு. அது யாரோட ஃபேன் நீங்க? பீடி அடிக்கிறவங்கல்ல, அது குடிச்சு அடி பார்த்தா அப்படின்னு வச்சு பார்த்தா இது தட்டுறதுலாம் இருக்குல்ல, ப்ரொஃபஷனலா அடிக்கிறாரு இவர் பாக்குறது பார்த்தா. ஆனா கேட்டா பழக்கம் இல்லைங்கிறாரு அப்படின்னு வெளியில கேட்பாங்கல்ல, அது உண்டு இல்ல. என்ன சார் படத்துல ஸ்மோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல சார் எனக்கு பழக்கம் இல்ல, இப்ப சொல்றது இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் அடிக்க மாட்டேன்றதுனால. அது வந்து அவர் அந்த கேரக்டராகவே அதுக்குள்ளே இருக்குது. பீடி அடிக்கிறது வந்து ஒரு கேரக்டராகவே இருந்தது வச்சு, அதை நம்ம இது பண்ண முடியும். அவங்க அப்பா அடிப்பாரு, அதுக்கப்புறம் இவரும் வந்து இனிமே அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிடுவாரு ஒய்ஃபுக்கு. அது ஒரு கேரக்டரா இருக்கு. அப்படின்னும் போது அது நமக்கு என்ன பிரச்சனைனா, சினிமாவில் இப்போ அவர் வந்து ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால இந்த மாதிரி கதைகளை வந்து தேர்ந்தெடுக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற நுவான்சஸ் எல்லாம் அவர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் கட்டாயம் இருக்குது. இன்னொன்று நம்ம எப்படி பார்க்குறோன்னா, பெரிய பிரச்சனை சினிமாவில் என்னென்னா, பொதுவாக ஒரு கேரக்டர் ஒயிட்டாக பார்த்தா ஒயிட்டாகவே பார்க்குறது, இன்னொரு ஒயிட்டை கிரேவாக பார்த்தா கிரேவாகவே பார்க்குறது. இல்லை அதுதான், அதுவே தப்புன்னு சொல்கிறேன். மனிதர்கள் அப்படி இல்லைல்ல. மனுஷங்க இப்போது வள்ளலார் ஃபாலோ பண்ணுறோன்னு பீடி குடிப்பாரான்னு ஒருத்தவங்க கேட்பாங்க. அதாவது ஒரு சாதாரண மனுஷனுக்கு அப்படியான விஷயம்லாம் கிடையாது. அவனுக்கு தப்புன்னு தோன்ற இடத்துல அவன் அதை விட்டுருவான். இல்லாத நேரத்தில் லைஃபு அவனுக்கு ஒன்றை கொடுக்குது பார்த்தீங்களா. ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவனுக்கு அன்றாட விஷயத்துலேருந்து ஒன்று கிடைக்கும். அதுலேருந்து அவனுக்கு ஏற்படக்கூடிய சில பழக்கங்கள் இருக்கும், பின்னாடி அவன் விடுவான். இதெல்லாம் பலவீனங்கள் நிறைஞ்ச ஆள் தானே ஒருத்தவன். நம்ம இமீடியட்டாக ஒரு கேரக்டரை கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம அதையே பார்க்கறது இருக்கு இல்லையா, அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்கிறேன் இங்கே. ஏன்னா அவர் வள்ளலார் ஆசிரமத்தில் வளரல, இங்கே கதைப்படியே அவர் வள்ளலார் ஆசிரமத்தில் இல்லை, வள்ளலார் டிவோட்டியம் வந்து தான். இல்ல அதுக்காக பிடிக்காத சொல்ல, நான் வந்து அந்த வள்ளலார் கான்செப்ட் போகணும். சசிகுமார் புரியுது, நான் அப்படி வரேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். ஒரிஜினலா சசிகுமார் அண்ணா இப்படி அடிக்க மாட்டாரு, படத்துக்கு அடிச்சுதான் ஆகணும். ப்ரொஃபஷனல் அடிக்கிறாரு எப்படிங்கிறது, படத்துக்கு அடிச்சுன்னா ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை, அது பண்ணித்தான் ஆகணும். அது நீங்க இந்த கேரக்டர் இப்படி வச்சிருக்கேன்னா அது இது பண்ணா தண்ணி அடிக்கணும்னா அடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அது கேரக்டர் தான், அவர் தான் பண்ண, ஏன்னா அவர் தான் வச்சிருக்காரு சீனு. ஆனா இப்போ நீங்க வந்து சமீப காலமா, நான் வந்து ஆரம்ப காலத்துல உங்க படங்கள் பார்த்துட்டு வரும்போது ஒரு நல்ல கதாபாத்திரம், நல்ல நாயகன், நல்ல நடிப்பு, நல்ல கருத்துக்களை சொல்றது ரொம்ப ஒரு மாதிரி அக்செப்டபிளான ஒரு விஷயம். அது நான் சுந்தரபாண்டி பார்த்தாலும் சரி, சுப்பிரமணியம் பார்த்தாலும் சரி, அந்த அக்செப்டபிளான விஷயம். திடீரென்று எனக்குள்ள இருந்த பர்சனலாக ஒரு ஃப்ரெண்ட் சசிகுமாரன் வந்து திசை மாதிரி வேற எங்கேயோ போகிறாங்க, கமர்ஷியல் ஹீரோவாக வர மாதிரி இருக்கு, சாஃப்ட்வேர் வேலை பார்க்குறாரு. எனக்கு அந்த படங்கள் எதுவும் ஒட்டலை. நான் ஓப்பனாக எப்பவுமே நான் மனசில் பண்ணுறது சொல்லுவேன், எனக்கு அந்த படம் எதுவும் ஒட்டலை. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும்போது, அயோத்தி பார்க்கும்போது அந்த படம் பயங்கரமாக விட்டுச்சு. இப்போ வருஷத்துக்கு ஒரு படம், போன வருஷம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி, இந்த வருஷம் வந்து மயிலா. இதுவே உங்கள் பாதையாக இருக்கக்கூடாதா? சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப ஜாலியாக சொல்லக்கூடாதா? இல்லை நான் இதை மட்டுமே பண்ண தயாராக இல்லை, நான் கமர்ஷியலாகவும் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, இந்த படம் பிடிச்சிருக்குங்கிறதுக்கு காரணம் வந்து நல்ல படம் சார் அப்படி இல்லை, நல்ல படம். அதில் சசிகுமார் அவர் சொன்ன மாதிரி, அதில் ஏன் சசிகுமார் அவரை நடிக்க வச்சேன், அவரை பார்க்கும்போது இப்படி தோணுச்சு. எங்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்கு. நீங்கள் ரஜினிகாந்தோட நடித்தாலுமே வந்து ஒரு நண்பனுக்காக ஹெல்ப் செய்யறதுங்கிறதும் அதான். நான் அந்த படம் பார்க்கும்போது, பேட்டை பார்க்கும்போது நினச்சிருந்தேன், வழக்கமாக இவர் தான் நண்பனுக்கு உதவி செய்கிறார், ஆனால் இப்போ ரஜினி அவரை நண்பனை எடுத்து அவருக்கு உதவி செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அப்போ என்னன்னா அந்த ஃபீல் இருக்குல்ல, சசிகுமாரா ஒரு ஃபீல் மொனாட்டனஸாக நான் நினைக்கல, ஆனால் நல்ல கதைகள் வருதே.
நல்ல கதைகள் வருது, நல்ல குணங்கள் வர்றதுக்கான ஒரு முயற்சியா இருக்கு. ம். ஒரு அயோத்தியில பார்க்கும்போது யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த முயற்சிகள் இருக்கு. ஏன் அந்த மாதிரி படங்களை தொடர்ந்து பண்ணலாமா, இல்ல நான் அப்பப்போ கொஞ்சம் வேற படங்கள்லாம் பண்ணணும்னு இல்லை ஆசை? இப்போ தொடர்ந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வேற படங்கள் பார்க்கல, இல்லை இதே மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இனிமே கேட்கறேன். ஏன்னா இல்ல, நீங்க இனிமேல் தொடர்ந்து தான். சொன்னது, ம். நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி வரும்போது என்கிட்ட நேர்காணல் வரேன்னீங்க. ம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. அதனால நான் இன்னைக்கு இந்த கேள்வி கேட்பேன், இனிமே இப்படி படம் பண்ணுவீங்களா? ம். அன்னைக்கு கேட்டுதான் நீங்க சொல்லிருப்பீங்க, மயிலாடு தான் நான் பண்றேன் வந்துட்டு இருக்கேன். அது அடுத்து நான் இனிமே கேட்கிறேன், மயிலாடுக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரி படங்கள் பண்ணுவீங்க? பண்ணியிருக்கேன். அடுத்து படம் வருது, பகைவனுக்கு அருள்வாயின்னு ஒரு படம் வந்திருக்கு. அது ஜெயிலுக்குள் நடக்கிற ஒரு சம்பவங்களை பற்றி, ஜெயிலில் இருக்கவங்கள பற்றி அவங்க நாடகம் பண்ணி, ஒரு நாடகம், ஒரு கலை எப்படி ஒரு ஜெயிலில் இருக்க ஒரு குற்றவாளிகளை ஒரு 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 கலை எப்படி மாற்றுது அப்படின்றது தான். அவங்க நாடகம் பண்ணுவாங்க, மேக்பெத் நாடகம் பண்ணுறது தான் படமே இருக்குது. அது ஒரு வேற ஒரு கதையை நோக்கி. அப்புறம் இன்னொரு படம் பண்ணியிருக்கேன், அது இன்னும் டைட்டில் வைக்கல, பன்றிக்கு நன்றி சொல்லுவோம். அந்த படம் பண்ண ஒரு டைரக்டர் அவர் பண்ணியிருக்கார் ஒரு படம். அது 2வது படம். அந்த படமும் நான் பாலாஜி சக்திவேல் சார்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் அது வித்தியாசமான கதைக்களமே, அது வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு வீடும் ஒரு திண்ணைக்குள்ளே உட்காந்துட்டு பண்ணுற கேரக்டர்ஸ், அது உங்களை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ண வைக்கும். அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த படங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நான் கேட்கும்போது, ஏன்னா இப்போ எனக்கு வர்ற கதைகளும் நான் அயோத்தியில் மாற்றினால என்னென்னா, அது என்னுடைய விஷயம் இல்லை. எனக்கு கதை சொல்ல வர்றவங்க எப்படி வருவாங்கன்னா, நீங்கள் பார்த்த இமேஜ் அந்த தான் வருவீங்க, இவர் இப்படி தான், அப்போ இவருக்கு இந்த மாதிரி கதை தான் சொல்லணும்னு வருவீங்க. இப்போ அயோத்தியில் அதை கொஞ்சம் மாற்றின பிறகு, அயோத்தி, நந்தன், மயிலாடு இதெல்லாம் வந்தபோது டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் மாறி வரும்போது இவருக்கு எந்த கதை வேணால் சொல்லலாம் அப்படின்றது ஒன்று வந்துருச்சு. அப்போ எனக்கு வேறு வெரைட்டி ஆஃப் கதை கேட்குறேன் நான். இப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே மாதிரி கதை தான் சொல்லப்பட்டு, இதுதான் பண்ணுவார், இப்படி தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு இது எல்லாருக்கும் வந்துருச்சு. கதை எழுதிட்டு வரவங்களும் அப்படி தான் வருவாங்க. அப்போ நமக்கு என்ன, ஏன் வித்தியாசமாக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு, அப்போ நம்ம முயற்சி எடுத்து பார்க்கணுன்னு ஒரு கட்டத்தில் தோணுச்சு. அப்போ நான் எடுத்த ஒரு முயற்சியும் போது அப்போ எல்லாருக்கும் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ இந்த கதையில் இந்த மாதிரி கதைகள் நடிப்பார் அப்படின்னும் போது இப்போ எனக்கு அந்த மாதிரி கதைகள் தான் இப்போ நான் கேட்டுட்ருக்கேன். எனக்கு இப்போ அதுக்குள்ளே எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, என்ன போய் சேருது அப்படின்றது, அதை சொல்கிற விதம் தான். சீரியஸாக சொல்கிறோமா, காமெடியாக சொல்கிறோமா, ஒரு ஜானர் தான், அதுக்குள்ளே வேறு ஜானர் எடுத்துக்கிறேன். அதுதான் இப்போ நீண்ட நாளாக வந்து உங்களுடைய இயக்கம் அப்படிங்கிற அந்த இதுதான் கேட்கல, காலியாக இருக்கு. எல்லாரும் கேட்டால் இல்லை அது அது என்ன ஆச்சு? நடிக்க வந்தாச்சு, இருக்கிற 4 படம் முடிக்கணும், முடிச்சுட்டு டைரக்ஷன் அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. அது ஒரு பீரியட் சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்டாக இருக்கிறதுனால அது டைம் எடுக்குது. அதனால் இப்போ இருக்கிற அந்த, அதாவது எப்பவுமே வந்து இக்காலத்தில் வாழணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா? நம்ம என்னதான் நல்ல ஒரு சிந்தனைகள் வச்சுருந்தோம், இக்காலத்தில் வாழ்றதுன்னா பப்ளிசிட்டி, பெரிய மாஸ் படங்கள், பிரம்மாண்டம், பெரிய லெவலில் ஆடியோ லான்ச் நடத்துறது, பெரிய லெவலில் பார்ட்டி வைக்கிறது, இப்படி தான் இன்னைக்கு எல்லாருமே பண்ணுறது. ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு தெரியும் அது பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தெரியுங்கிறது. உங்கள் 2 பேர்கிட்டையுமே அதை நான் பார்க்கவும் இல்லை. ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகராகவும் வந்து எப்பொழுதுமே எளிமையாக இருக்கிறது, ஒரு நல்ல கதைகளை மட்டுமே நோக்கி போகிறது அப்படின்னு சொல்லி, என்னைக்காவது அது மனசில் வந்து நமக்கு ஒரு வருத்தமாக இருக்குது, இல்லை அது கூட நம்ம பயணிக்கலாமா, நாமளும் கமர்ஷியலாக பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இது 2 பேருக்குமே காமனாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி மனதில் தோணுங்க? இல்லை, ஏன்னா நான் இப்போது சொன்ன மாதிரி தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கில் சொன்னது மாதிரி ப்ரொமோஷன் என்னால் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியலைங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் தான். என்னென்னா இன்றைக்கி இருக்கிற சூழல், ஏன்னா கலைப்படைப்பு எவ்வளோ முக்கியமோ அது வணிகமாகிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அப்படி இருந்தால் தான் இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் அது சேர முடியும். ஸோ அதனால் இந்த படத்தில் உண்மையிலே சார் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நிறைய உறுதுணையாக இருந்தார். அதை விட்டுறவே கூடாது, நம்ம போய் நம்மளால் என்ன முடியுமோ அதை கொண்டு போய் புஷ் பண்ணி இந்த நல்ல படைப்பை வந்து கொண்டு போய் நிறுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் நானும் இந்த படத்துக்காக சேர்ந்து ஓடணும். நாங்கள் அதாவது இந்த படத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த ப்ரொமோஷன் வந்து நான் கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். இல்லை இதை இப்படிலாம் வந்து ஒரு படைப்பை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. நாங்கள் தேட்டர் ரவுண்ட்ஸ் போனதாக இருக்கட்டும், நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நான் இந்தளவு வெளியில் வந்து ஒரு படைப்பை பற்றி, என்னோடய படைப்பை பற்றி நானே இவ்வளோ தூரம் வெளியில் வந்து இது பேசினதில்லை. ஆனால் இன்றைய சூழலுக்கு அது தேவைப்படுது. ஏன்னா மக்கள் முழுக்கவே நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே மொத்த சமூகமே போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஏராளமான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பெரிய செய்தியை கூட அவங்க ஈஸியாக கடந்துடுறாங்க. அதாவது ஒரு பெரிய துயரத்தை கூட அடுத்த 1 மணி நேரத்தில் அவங்க கடந்து வேறு ஒரு ரீல்ஸுக்கு போயிடுறாங்க. அப்போ இவங்களுக்குள்ளே போய் ஒரு நல்ல படைப்பை சேர்க்கறதுக்கு நம்ம
ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. எந்த அளவு நம்ம எழுதுறதுக்கு சிரமப்பட வேண்டியிருக்கோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு இன்றைக்கி இருக்கிற சூழல். அதை புறந்தள்ளிட்டு நம்ம போக முடியாது கண்டிப்பாக. இதை வந்து நம்ம ஜனநாயகத்தோடைய இன்னொரு அடுத்த ஸ்டெப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டு நாமளும் அதுக்கு பயணப்படணும். இதை வந்து சசிசார் வந்து ரொம்ப தீவிரமாக அதை இன்றைக்கி சொல்கிறாரு. ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த படத்தில் நான் எடுத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான லேர்னிங்னு அதை சொல்லலாம். மற்றபடி இந்த படோடாபமாக ஆடம்பரமாக அது எப்போவுமே அது அது நமக்கு உடன்பாடெல்லாம் இல்லை, வராது. அது இருந்தால் தானே வரதுக்கு. ஸோ அதனால் அது மேலே நமக்கு உண்மையிலேயே அதில் நமக்கு வந்து இப்போது முன்னாடி இருந்த ஒரு ஸ்பேஸுக்கு இன்றைக்கி வந்து எக்கனாமிக்கலாக நம்ம நல்ல ஸ்டேட்டில் இருக்கோம். இப்போ நமக்கு கார் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, அப்படி நல்ல ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் மனநிலையாக எந்த விதமான மாற்றமும் வரல. அதுக்கு என்னென்னு திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தா நம்முடைய இயல்பு இதுதான். இது யாராவது வந்து பார்த்து என்னங்கிற நம்மளால் இப்படி தான் இருக்க முடியும், இப்படி தான் இல்லை. நம்மளோட என்னென்னா நம்ம எல்லாமே நம்ம சந்தோஷத்துக்காக தான் பண்ணுறோம். நம்முடைய எல்லா விஷயமும் நம்ம துக்கத்தை கூட சந்தோஷத்துக்கு தான் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. நம்ம 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 வந்து துக்கமாக இருக்கிறது கூட ஒரு வகையில் மனத்துக்கு வந்து நிறைவு கொடுக்குது. நீங்கள் அழுதுட்டிங்கன்னா பாரம் குறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? எதனால் அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடந்துடணும், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்படிங்கிறது. அது மாதிரி நம்மளுடைய ஹாப்பினஸ் எதில் இருக்கோ அதை நோக்கி போகிறோம். இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது, அதனால் நம்ம இப்படி இருக்கோம். உங்களுக்கு எப்படி சார்? நான் தான் அவர் தான் கூப்பிட்டு போனேன்னு சொன்னால மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அது இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துட்டோம்னா அதை கொண்டு போய் சேர்க்கணும்ல. ஷூட்டிங் பண்ணுறது ஓகே, அது நமக்குள்ளே பண்ணிக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும், நமக்கு ஜனங்களுக்கு தெரியணும் இப்படி ஒரு படம் வருது. ஏன்னா எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க, நின்று ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு டைமே இல்லை. ஸோ அவங்க எங்கெங்கே என்னென்ன பார்க்குறாங்களோ அதுக்குள்ளே நம்ம போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய விளம்பரத்தை என்ன எங்கே பார்க்குறாங்களோ என்ன. முன்னெல்லாம் போஸ்டரும் எதுவும் பேப்பர் ஆட் மட்டும் இருந்தால் போதும்னு இருந்தது. இப்போ இன்னும் நிறையா வருது. டெக்னாலஜி இம்ப்ரூவ் வர வர நமக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் போகணும். இப்போ வந்து ஸ்வைப் பண்ணும்போது நம்ம இருக்கணும், நம்ம ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்துக்குள்ளே நம்ம வரணும், அப்போ இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க மண்டைக்குள்ளே இருக்குது, நிறையா வேலைகள் இருக்குது, நிறையா பார்த்துருக்காங்க, நிறையா விஷயங்கள் அடுத்தடுத்தது மாறிக்கிட்டே இருக்குது. அடுத்த நிமிஷம் வேற ஒரு நியூஸ், அடுத்த நிமிஷம் வேறு நியூஸ். இப்போ நம்ம படத்தை அவங்க ஞாபகம் வச்சுருக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு வேறு நியூஸ் இருக்குது. அப்போ இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு நம்ம சொல்லணும். அப்புறம் தேட்டர் விசிட் நம்ம கூப்பிட்டு போகும்போது நம்ம படத்தை என்னவா பார்க்குறாங்க அப்படின்னா அவர்கிட்டே சொல்கிறது உண்டு. நீங்கள் அடுத்த கதை எழுதும்போது இவங்கெல்லாம் பார்த்துட்டீங்க, இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அப்படி தான் நம்ம சொல்கிறது. ஏன்னா தேட்டர் போகும்போது ஆடியன்ஸ் என்னவா ரிசீவ் பண்ணுறாங்க, என்னவா பார்க்குறாங்க, இவர் கதைகளை என்னவா கேட்குறாங்க, எப்படி பார்க்குறாங்க. இப்போ டைரக்ட் ஒரு கான்டாக்ட் இருக்குது தேட்டர் விசிட் போது. ஏன்னா அவங்க வந்து மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க, எல்லாமே உண்மையை தான் சொல்கிறாங்க. போகும்போது இது இப்படி இருந்தது இங்கே இப்படின்றபோது அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறோம். நமக்கு அவங்களுக்குமான இடைவெளி வந்து ரொம்ப தூரம். நம்ம அவங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியாது. நம்ம சோஷியல் மீடியாவில் வர்றதா இருக்குது. ஒரு ஃபேமிலியை நாங்கள் போய் பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் நைட் ஷோ படம் பார்க்குறாங்களான்ற நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது. நம்ம தேட்டருக்கு போகும்போது நமக்கு வந்து இது வரைக்கும் கருத்துக்கள் போடுற பதிவிட்டு தான் பார்க்க யாரும் நமக்கு தெரியாது. அப்போ ஒரு ஃபேமிலியாக செட்டப்பாக உட்காந்து அந்த நைட் ஷோ அன்றைக்கி கரூரில் பார்க்கும்போது நைட் ஷோ போவோம், யார் வந்துருப்பான்னு போய் உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக ஃபேமிலியாக உட்காந்துருக்கேன். அப்போ எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, என்ன ஃபேமிலி வந்து ரசிக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கும் அது ஒரு எனர்ஜியாக இருக்குது. ஸோ அப்போ எப்போதுமே ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப அவசியம். ஒரு சின்ன குடும்பங்களாக வந்து படம் பார்க்குற ட்ரெண்டை மறுபடியும் போன வருஷம் உருவாக்குனது நீங்கள் தான். டூரிஸ்ட் ஃபேமிலி அதை வந்து மறுக்க முடியாதவங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தியேட்டரில் வர கூட்டம் வந்து கோவிடுக்கு அப்புறம் ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. அப்புறம் யங்ஸ்டர்ஸு அவங்க தான் தியேட்டர் வராங்க, நாங்கள் ஃபேமிலிக்கு வர்றதில்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இந்த எங்கே சார் தியேட்டருக்கு யார் சார் வராங்க. பட் உங்கள் படங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய படங்கள் வந்து வரிசையாக டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் 3 BHK, ஃபேமிலி, லவ் மேரேஜ், இந்த மாதிரி படங்களை பண்பட்டுச்சா இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஒரு செட்டாக வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து நடந்தது, அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த மாதிரியான படங்கள் பண்ணும்போது நம்மளை இந்த கூட இருக்கவங்க யாராவது வந்து லைட்டாக சொல்லி விட்டு எடுத்துருவாங்கன்னு அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஒரு பாதையில் போயிட்டு இருப்பீங்க, அந்த பாதை வந்து வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஒரு இப்போ எங்களுக்கு பிடிச்சிருக்கு, வெளியில் ஒருத்தர் வந்து சார் எவ்வளோ நாள் சார் இதே மாதிரி படம் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுடைய மனமாற்றத்தை எங்கேயாவது கொண்டு வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குல்ல. அது வராது. அந்த இதை நான் எதுக்காக சொல்றேன், அது கடந்து தான் போவோம். ஏன்னா இது எதுக்காக சொல்றேன்னா இன்னைக்கு கமர்ஷியலா படம் பண்றதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், அதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்படிப்பட்ட கருத்துக்கள் மக்களுக்கு தெரியணும், அந்த வலியை உணரணுங்கிறதும் சினிமாவில் ஒரு முக்கியமான படைப்பா இருக்கு.
எழுத்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நான் இப்பவும் சொல்லுவேன், எத்தனை புத்தக காட்சிகளில் புத்தக கண்காட்சியில் வந்து அத்தனை புத்தகங்கள் இருந்தாலும் நான் வந்து இன்னைக்கு ரோட்டில் வந்து அவ்வளோ கார் பார்க்குறேன், கார் விற்பனை ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க. எல்லார் கையிலையும் மொபைல் பார்க்குறேன், மொபைல் விற்பனை ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க. புத்தக கண்காட்சியில் சொல்கிறாங்க இந்த வருஷம் எங்கள் சேல்ஸ் நல்லா இருக்குங்க, ஆனால் யார் கையிலையும் நான் புத்தகத்தை பார்க்குறேன். இது எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. அப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அந்த எழுத்தாளர்கள் இவரை போன்ற எழுத்தாளர்கள் வந்து ஒரு படைப்பை கொண்டு வந்து திரையில் காமிக்கும் பொழுது யாராவது பக்கத்தில் வந்து இல்லை நீங்கள் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுங்க. இப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கதாநாயகனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணி நடிக்கும் பொழுது, என்ன எப்பவுமே இந்த மாதிரி படம் பண்ணுறீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக அதாவது நம்ம கமர்ஷியலாக போவோம், வேற மாதிரி பண்ணுங்க, நம்ம இன்னும் பெரிய லெவலில் போகணும், 30 கோடி 40 கோடியில் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறோம், அவங்க ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணுங்க, இது மாதிரி பண்ணுங்க, அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லும்போது உங்களுடைய மனமாற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்கு. இது என்னுடைய பர்சனலான தாட்டு. இது வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதை நான் கேட்கறதுனால நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் காலகட்டத்தில் வந்து சசிகலா இப்படிப்பட்ட படங்கள் பண்ணுவாரு, ராஜமுருகன் இப்படிதான் எழுதுவாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குதுன்னு நான் அதுக்காக தான் அதை கேட்டோம். அது வந்து பண்ணா எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். ஆனா அதே நீங்க சொன்ன மாதிரி வந்து அதை வியாபார ரீதியாக வணிகம்ங்கிறத வந்து, ஆனா அது உங்க படத்துல நீங்க அந்த விடையை நீங்க உங்க படத்துடைய கிளைமேக்ஸ் சொன்ன டைலாக், யார் எப்படி இருக்காங்கல்ல, நான் என்னுடைய குணம் அது இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்களா, அந்த ஒரு வார்த்தையில் எல்லாம் அடங்குது, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்கீங்க சார், அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. மயிலாட் போன்ற படங்கள் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து வணிக ரீதியாக வந்து இல்லை இன்னும் நிறையா பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட, இதை பார்த்தவங்கள 10 பேருக்கு பதிகிற படம் இல்லை, பார்த்த அத்தனை பேருக்குமே மனசில் பதிகிற ஒரு படம். அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்ததற்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எங்களோட எனக்கு இந்த நேரத்தை கொடுத்து என்னோட சேர்ந்து இந்த நேர்காணல் வந்ததுக்கு சசிகுமார் அவர்களுக்கும் ராஜ்குமார் அவர்களுக்கும் நான் ரொம்ப நாள் நன்றியை தெரிவிக்கிறேன். ரொம்ப நல்ல கேள்விகள், நிறைய கேள்விகள், ரொம்ப அருமையான கேள்விகள் வந்து டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லாததை இதில் சொல்ல வச்சுங்க. நல்லா இருந்தது. அதுக்காக உங்களுக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ.